நாம் இந்த திக்ரை 7 தடவைகள் ஓத வேண்டும். எப்பொழுதென்றால் சூரியன் உதிப்பதற்கு முன், அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை ஓதுவோம். 7 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன திக்ர் என்றால், அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி என்று வரக்கூடிய இந்த 2 வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளையும் நாம் 7 தடவைகள் ஓத வேண்டும். நம்பிக்கையோடு, யக்கீனோடு, இஹ்லாஸோடு நாம் 7 தடவைகள் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இதனுடைய பொருளை பாருங்கள். இறைவா, எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக, இறைவா எனக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குவாயாக என்று கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நாம் இதனை ஓதுவோம். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1763வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இதனை ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். வல்ல நாயனம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.